2 மணிக்கெல்லாம் இன்னும் 1/2 அன் ஹவர் தான் இருப்பேன் நான் அதிகபட்சம். பார்ப்போம். தேங்க் யூ பாய். உழைச்சு சம்பாதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே போஸ்டான தெருல வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் எவ்வளோ சொன்னாலும் வந்து குழந்தைய தூக்கிக்கிறாங்க வாடகைக்கு. வந்து பிச்சை எடுத்து இடையே ஏமாத்தி ஏமாத்தி சாப்பிட்டு தின்ட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. அதேமாரி தான் பக்கத்தில் என்ன ஆகிப்போச்சு, ஒரு கடையில் வந்து பிச்சை கேட்டுருக்காங்க வயசான நார்த் இண்டியன்ஸு லேடீஸு. ஒரு ஒருத்தர்கிட்ட பால் குடுன்னு கேட்குறது. சரி அவர் வாங்கி குடுக்குறவன்னா வெயிட் பண்ணிட்டு வேணான்றது. அப்புறம் கேட்டா இன்னைக்கு சப்பாத்தி வாங்கி குடு, அந்த சர்க்கரை வேணும், அரிசி வேணும்னு கேட்குறது. அதை வாங்கி குடுத்துட்ட பிறகு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு திரும்ப எனக்கு பால் வாங்கி குடுக்குறது. உடனே ஃபர்ஸ்ட்டு காசு கொடுத்தவரு பாரு, அங்கே போய் கேட்டாரு. ஏம்மா என்கிட்ட பால் கேட்டீங்க, வாங்கி குடுக்குறேன்னா அப்புறம் வேணான்ட்டு சப்பாத்தின்னீங்க. அப்புறம் அதையும் விட்டுட்டு இப்ப எல்லாம் வாங்கிக்கின்னு இப்போ பக்கத்து வீட்டு ஆளுகிட்ட போய் திரும்ப பால் கேட்குறீங்களா கேட்டாங்க. இன்னொருத்தர் வந்து உதவி செய்யறதுக்கு வந்தாரு. அவரும் இதுக்கு தெரிஞ்சுக்கினாரு. 2 உதவி செய்கிறவங்களும் ஒண்ணா சேர்ந்து பேசிட்டாங்க. அப்போ பிச்சைக்காரங்க இந்த மாரி ஏமாத்துறாங்க நாட்ல. இவங்களாம் யார் திருத்துறது? ஓசியில கிடைக்குதுன்னா சும்மா ஏமாத்தி ஏமாத்தி சம்பாதிச்சு சாப்பிட்டுன்னு இருக்கானுங்க. உழைச்சு சாப்பிடணும் அதான் நல்லது.